ஒரு காலகட்டத்தில எல்லாரும் பெண்களும் இது மாரி ஒரு சம்பவங்கள கடந்து போய் கொண்டு தான் இருக்கிறாங்க. அது பார்க்கும்போது கோவமோ, ஆதங்கமோ, ஒரு மாரி ஒரு வித கவலையாவும் மனசுக்குள்ள தோன்றுது. இத விட தாண்டி அது பெண்ணுக்கு சில கேஸஸ்ல வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க, நண்பர்கள், இல்ல உடன்பட்ட சகோதரரா கருதக்கூடியவர்களே இது மாரி ஒரு செயல செய்யும்போது, நம்மளுக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு கிளாஸ்ல தனியாக்கும்போது கூட நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல கூட ஒரு பய உணர்வு ஏற்படுது. இது நான் என்ன சொல்ல இன்னொரு ஒரு காரணம் வந்து, அந்த ஆண் வந்து தவறான வழிகாட்டுதல் ஏதோ ஒரு கொண்டு போறாங்களோ யாரோ தவறான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஒருவேளை சினிமா இல்ல தவறான யூடியூப் ஏதோ ஒரு ஆணாதிக்க சிந்தனை அவருக்குள்ள வந்திருக்கும் என்று தோன்றுது ரொம்ப. ஒரு ஆணாதிக்க சிந்தனை இருக்கு அப்படின்னு. நீங்க எப்படி பார்க்குறீங்க இது? சட்ட ஒழுங்கு சரியில்ல சார். கொரோனா வரும்போது எப்படி எல்லாரும் அலறச்சிங்கன்னு வீட்டுக்குள்ள போய் பூட்டின்னு வீட்டுக்குள்ள இருந்தாங்களோ, அந்த மாரி ஐக்கிய அரபு நாடுகள்ல தரப்பட தண்டனைய நம்ம இந்தியால எடுத்துன்னு வந்தாங்கன்னா, ஒவ்வொரு ஆணும் பெண்கள பார்க்கும்போது அதே மாரி அலறச்சின்னு ஓடணும். சட்ட ஒழுங்க கடுமையாக்குனாலே போதும். 100க்கு 100% பாலியல் துன்புறுத்தல நம்ம